பதவியை இழப்பாரா அமைச்சர் ஜெயக்கொடி? வலிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் இந்த பிரேரணை மூலமாக அரசாங்கத்துக்கு எதிரான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க உள்ளன. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி, நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கும் நிலையில் அமைச்சு பதவியில் நீடிப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சிகள் கொண்டு வருகின்றன. இதேவேளை அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக அரசாங்கத்துக்கு உள்ளேயும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன என்று கூறப்படுகிறது. இதனால் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னதாகவே அவரை பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதிக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன என்றும் உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. குமார் ஜெயக்கொடி அமைச்சு பதவியில் தொடர ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆரம்பத்தில் ஆதரவு காட்டிய போதிலும் தற்போது அந்த முடிவிலிருந்து கீழிறங்கியுள்ளார் என்றும் உட்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.